குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே இவங்க ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்துடுறாங்க. வந்ததுலேருந்தே குழந்தை ஞாபகத்திலே இருக்கிறதுனால சரி காஃபி குடிக்கலான்னு வெளியே போகிறாங்க. வெளியே போனால் அவங்களோட கொலீக்ஸ் எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்ததுமே எல்லாரும் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அன்றைக்கி முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஏன் லேட்டாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வராங்க. அவர் அதை கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. மீட்டிங் முடிஞ்சதுமே அவங்க மேனேஜர் உடனே நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க, உங்களை டீம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டேக்கான கிளைண்ட் மீட்டிங்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க மீட்டிங்க்கு ரெடி பண்ணுறதுனால அவங்க அந்த காலை எடுக்க மாட்டுறாங்க. மறுபடியும் கால் வந்துட்டு இருக்கனால அவங்க கொலீக்ஸ் எல்லாருமே ஓகே மேம் நாங்கள் பிரேக் எடுத்துக்கிறோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாலும் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேபி சீட்டர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, குழந்தை ஞாபகமாகவே இருக்குது. அப்போன்னு பார்த்து அவங்களோட ஹவுஸ் கீப்பிங் வந்து அவங்களுக்கு காஃபி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அந்த கோவத்தை மொத்தமாகவே அவர்கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்க கொலீக்ஸ் கிட்ட போயிட்டு எல்லாம் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாங்கள் முடிச்சுட்டே கிளம்புறோம், நீங்கள் வேணால் கிளம்புங்க மேம், நாங்கள் பார்த்துக்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போய் கூட எங்களை சூப்பரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் அவார்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஒரு பெஸ்ட் லீடராக இருந்த நம்மளால் ஒரு பெஸ்ட் மதராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் திருப்பி வந்துட்டு என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க இல்லை மேம் அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு உங்களோட கஷ்டம் புரியுது, ஒரு மதராக இருக்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயன்றது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது, அதுக்காக தான் உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்துக்குறோன்னு சொன்னோம். சொல்ல போனால் உங்ககிட்ட நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க மேம், சொன்ன மாதிரி 10 o'clockனா 10 o'clock என் மெயில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதுதான் மேம் உங்ககிட்ட நாங்கள் பிடிச்சது, இந்த போல்ட்னஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.